கர்த்தருக்குள் பிரியமான பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளே, இன்னும் நிறைய பேருக்கு புதிய ஆவியை பற்றி தெரியலை. புதிய ஆவியை பற்றி தெரியலை. நான் 20 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், நான் 30 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், நான் கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே நான் கிறிஸ்தவன் அப்படின்னு மாறுதட்டிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இன்னும் ரட்சிப்புனா என்னன்னு தெரியலை, புதிய ஆவினா என்னன்னு தெரியலை. ஓகே, நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கிறீங்க, புதிய ஆவி என்பது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த ஆவியை தான் நம்ம புதிய ஆவின்னு சொல்லுவோம். எசேக்கியேல் 36, 25, 26 வசனத்தின்படி தேவன் நமக்கு புதிய ஆவியை தருவேன்னு சொல்லி கட்டளையிட்டார். அதே போல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அந்த புதிய ஆவியை கொடுத்துருக்கிறாரு. ஓகே, இந்த புதிய ஆவி என்ன பண்ணுதுன்னா, பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரிச்சவங்களாக இருந்த நம்மை உயிர்த்தெழ செய்யுதுங்க. பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் செத்து போயிருந்த நம்மளை உயிர்த்தெழ செய்யுதான் இந்த புதிய ஆவி. கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னதான நம்மளுடைய மனநிலைமையை கடவுள் இருக்குது அப்படிங்கிறத நம்ப வைக்குமா இந்த புதிய ஆவியினுடைய செயல்பாடு. அதாவது ஏசப்பா தான் புதிய ஆவி. ஓகேவா? ஏசப்பா இதெல்லாம் நம்பிக்கைக்கு நம்மளை விசுவாசத்தில் வளர்ப்பார், அன்பை இன்னும் கொடுக்க சொல்லுவார், அன்பில் நிறைய பண்ணுவார். ஓகேவா? புதிய ஆவியினுடைய தன்மை. புதிய ஆவியை பெற்றுக்கொண்ட மனிதன் ஒவ்வொருவனும் புதிய மனுஷனாகவே இருக்கிறான். அதற்காக பழைய மனுஷன் அவனுக்குள்ளே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அந்த பழைய மனுஷன் அப்படியே செயல்படாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பழைய மனுஷன் அழிக்கணும்னா கொடுக்கப்பட்ட புதிய ஆவியை நம்ம பயன்படுத்தி நாம் நாளுக்கு நாள் புதிய மனிதனாய் இருக்க வேண்டும். அது யாரும் பண்ணுறதில்லை. சரி, அது மட்டும் அல்லாமல் இந்த புதிய ஆவி நம்மளை எப்படி வழி நடத்துதுன்னா, மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் நாம் மாறும்படி, அவரை சிருஷ்டித்தவரை போல நம்ம ஆகும்படி நம்மளை அந்த புதிய ஆவியை வழி நடத்திட்டே இருக்குமா. ஏன்னா ஏசப்பாவுடைய சித்தமே விருப்பமே அதுதானே. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த புதிதான ஆவி நம்மளை பூரண அறிவடைய பண்ணுமா. ஓகே, இப்படி புதிய ஆவிக்குள் நிறைந்திருக்கிற மனுஷன்தான் புதிய மனுஷன். அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன், அவன்தான் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவன். பரிசுத்த தோழமை ஜீவிதங்களே, அப்போனா புதிய மனிதன் ஆகிற ஒவ்வொருவரும், புதிய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் புரிஞ்சு கொள்வது என்னென்னா, உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி அடைய வேண்டும். உலக ஆசைகள் எல்லாம்